வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, யாருக்கு நிச்சயித்த திருமணம் நிற்கும்? ஒருத்தருக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆயிருக்குது. அந்த நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் திருமணம் நடக்காமல் போகிறது என்ன மாதிரி அமைப்பு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதை உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரே ஒரு ரூல் மட்டும்தான். சுக்கிரனுடைய வீடு எதுன்னு பார்க்கணும். ரிஷபம், துலாம் இந்த ரெண்டு தான் சுக்கிரனுடைய வீடு. இது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ ரிஷபத்துலேயோ துலாம்லேயோ வந்து எந்த கிரகம் நீசமடையுதுன்னு பார்க்கணும். இப்போ ரிஷபத்தில் வந்து ராகு நீசமடையும், துலாமில் வந்து சூரியன் நீசமடையும். அப்போ இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிற பட்சத்தில் தான் இந்த பலன் வந்து நம்ம சொல்லணும். சூரியன் வந்து துலாம் ராசியில் இருக்கணும், அல்லது வந்து ராகு வந்து ரிஷப ராசியில் இருக்கணும். ஏன்னா துலாமில் சூரியன் நீசம், ரிஷபத்தில் ராகு நீசம். அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் வந்து நீசமாகக்கூடிய கிரகங்கள் ரெண்டு தான். ஒன்று ராகு, இன்னொன்று வந்து சூரியன். அப்போ இப்போ உதாரண ஜாதகம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து துலாம் ராசியில் இருக்குது. அடுத்து சூரியன் நட்சத்திரம் வந்து சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் தான் சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு பிளானட் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் நீசமாகி துலாமில் நிற்கணும். அதே மாதிரி சூரியன் நட்சத்திரத்தில் வேற ஒரு பிளானட் வந்து ரிஷபராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகத்துக்கு வந்து நிச்சயதார்த்தமாகி திருமணம் நின்று போகும். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து சுக்கிரனுடைய வீடு 2 வீடு, ரிஷபம், துலாம். இதில் நீசமாகக்கூடியது சூரியன் பற்றி நான் சொல்லிட்டேன். இன்னொரு நீசமாகக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு, ரிஷபத்தில் நீசமாகும். அப்போ இந்த ராகுடைய நட்சத்திரம் சுக்கிரன் வீட்டில் வேறு எந்த நட்சத்திரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீடு துலாமில் வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது, ராகுனுடைய நட்சத்திரம். அதில் ஒரு பிளானட் இருக்கணும். ராகுவும் நீசமாக இருக்கணும். ராகுனுடைய நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது ஒரு பிளானட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கும் வந்து திருமணம் நிச்சயமாகி நின்று போகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சுக்கிரன் வீட்டில் ஒரு நீச கிரகம் இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஒரு நீச கிரகம் வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கணும், நம்பர் 1. அடுத்து அந்த நீச கிரகத்துடைய நட்சத்திரத்தில் மற்றொரு கிரகம் இருந்தால் திருமணம் நிச்சயித்து நின்று போகும். இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் வந்து சுக்கிரன் வீட்டில் ரிஷபத்தில் தான் இருக்குது. அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் எந்த பிளானட் இருந்தாலுமே அந்த திருமணம் வந்து நிச்சயத்து நின்று போயிடும் சொல்லலாம். அதே மாதிரி ராகு வந்து ரிஷபத்தில் நீசம், ராகு இருந்து ராகுடைய நட்சத்திரம் வந்து துலாமில் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா இந்த 2 அமைப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நிச்சயித்து நின்று போகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 2 உதாரணம் வந்து நான் விளக்கியிருக்கேன். இதுவும் திருமணம் நின்று போகிறதுக்கு காரணம்னு சொல்கிறேன். இது மட்டும்தான் காரணம்னு நான் சொல்லலை. திருமணம் நிச்சயமாகி நின்று போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறேன். சனி சந்திரன் சேர்ந்திருந்தாலும் திருமணம் நிச்சயத்து நின்று போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த திருமணம் நடக்காதுங்கிறத உறுதியாக வந்து நீங்கள் சொல்லலாம். இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்டு, ரொம்ப நுணுக்கமான கான்செப்ட்டு. நிறைய விதிகள் தெரிஞ்சால் தான் இதை வந்து நீங்கள் சொல்ல முடியும். அந்த மாதிரி விதிகளை தேடி பிடிச்சி உங்களுக்காக வந்து நான் பதிவிட்டுருக்கேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலிமா வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். டெய்லி 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா அதுக்கு சார்ஜ் வந்து 400 ரூபா. அதை வந்து நீங்கள் யூடியூப்லேயும் நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பட்டன் யூஸ் பண்ணி ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க யூடியூப்பில். இல்லை யூடியூப் வேண்டாம்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஒரு ஜிபே நம்பர் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் 400 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி கிளாஸை வந்து கற்றுக்கலாம். ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து பலன் சொல்கிறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய விதிகள் நுணுக்கமானதெல்லாம் நான் சொல்கிறதில்ல. பார்த்த உடனே பலன் சொல்கிறது, என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க, அதுக்கு தீர்வு சொல்ல போகிறீங்க, பலன் சொல்ல போகிறீங்க பார்த்த உடனே. அந்த மாதிரி கிளாஸை தான் நான் எடுக்க போகிறேன். பேசிக்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பட்டன் யூஸ் பண்ணி யூடியூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது வந்து வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுறேன். அந்த ஜிபே நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்தேன்ல, அதில் வந்து ஜிபே பண்ணாதீங்க. நான் ஜிபே நம்பர் தனியாக கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் 400 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ரிசிப்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பம் இல்லாதவங்க இந்த யூடியூப் வீடியோஸ்லேயே வந்து நான் கான்செப்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். அதை பார்த்து பயனடைன்னு நினைக்கிறவங்க பயனடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு பலன் சொல்லணும், பார்த்தோன்னே வந்து டக்குன்னு எல்லா பாவங்களுக்கும் பலன் சொல்லணும், என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி பலன் டக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து யூஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் அதே மாதிரி சொல்கிறேன். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.